Praise the Lord, hallelujah. இந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். கலந்து கொண்டிருக்கிற, இனி கலந்து கொள்ளப் போகிற, இதை பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, இந்த இரவு ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணையப் போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஒரு விசேஷித்த ஜெப ஆவி, ஒரு விசேஷித்த ஜெப அபிஷேகம், ஒரு விசேஷித்த ஜெப அக்கினி தம்முடைய பிள்ளைகளை மூட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு விரோதமாய், எதிராய், தடையாய் இருக்கிற சகல தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக அளவிட முடியாத மகிமை, பிரசன்னம், ஆசீர்வாதம் எங்களை தாங்கி நடத்த வேண்டும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதுமாக இந்த ஜெபத்திற்கு ஆரம்பமாக 2 பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் ஏகோபித்து மகிமைப்படுத்துவோமாக. ஆமேன். இப்பொழுதுமாக தம்பி மோசஸ் முன்பதாக வந்து 2 பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவரோடு கூட சேர்ந்து யாவரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் என்று சொல்லுகிற அருமையான பாடல் நல்ல பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதை நல்ல சத்தமா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதைகளை காட்ட பாதைகள் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு இருக்கிறார்.
அது போதுமே வாழ்வில் என்று சொல்லி பாடுவோமா? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதுகாட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் அதோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தெய்வான் நான் விசேஷித்தவன், ராஜா யோசிப்பவன். தெய்வான் நான் விசேஷித்தவன், ராஜா நான் அந்த தினம். ரெண்டு கையை உயர்த்தி தட்டி, எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவார். நல்ல சத்தமா அப்பாவை பார்த்து, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரக்கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றின என் நேசர் என்னோடு உண்டு என்று சொல்லி பாடுவோமா? வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாதாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாதாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். நல்ல சொல்லலாமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் ஏக்கமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் என் தேவம் தீர்ப்பார். சந்தோஷம் நான் இந்த 12வது மாதம் காண போறேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவம் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தெய்வான் நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தெய்வான் நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. நல்ல ஒரு கை தட்டு அப்பாவுக்கு விடுதலையோடு, நல்ல 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 கை தட்டி. ஆமென். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் ஜெய நாமத்திலே இன்பமோடு கூடி வந்தோமே. இயேசுவே உம் ஜெய நாமத்திலே இன்பமோடு கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம்.
கண்ணின் வெம்மை கண் பாருவே என்று உணர்ந்து பாடுவோமா? வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்து மெய் கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், சாந்த சொருபியன் இயேசுவே, 1000 பேரில் சிறந்தோராம் ஆண்டவரே உம்மை நாங்கள் சொல்லுகிறோம். சாரோனின் ரோஜா, நீலி புஷ்பம், சாந்த சொரூபியின் இயேசுவே. சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், சாந்த சொருபியன் இயேசுவே. 1000 பேரிலும் சிறந்ததார் ஆண்டவரை தொழுகிறோம். 1000 பேரிலும் சிறந்தோரா ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்கு உரைத்து என்னலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து என்னலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, கர்த்தர் சபையின் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையில் பேரின்பமே.
ஆனந்தமே பக்த சபையில் பெரின்பமே கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம் சுத்தர்கள் போற்றும் தேவனே கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம் சுத்தர்கள் போற்றும் தேவனே தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் 120 பேர் நடுவே தேற்றுற வாழனே வந்தீரு உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே நேரமே நடுவே தீற்றரு வாழனே வந்தீரே 120 பேர் நடுவே தேற்றற வாழனே வந்தீரே உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே நேரமே உன்னத ஆவியை உச்சிடுமே மன்னவனே என் நேரமே தெய்வா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் எப்போ வருவி என்னை இயேசுவே ஏங்கி உள்ளம் உம்மை தேடுது பறந்து விரைந்து தீவிரமே இறங்கி வாருமே இயேசுவே ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுகிறது போல மற்றவர்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்போம் தேவனுடைய நாம மகிமைப்பட பாடுவோமா இப்போ வருவி இயேசுவே எங்கே உள்ளம் உம்மை தேடுதே எப்போ வருவி என் இயேசுவே ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே பறந்து விரைந்து தீவிரமே இறங்கி வாரும் இயேசுவே பறந்து விரைந்து வீரனே இறங்கி வா இயேசுவே தெய்வா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லலாமா தெய்வா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே தேவா பிரசன்னத்தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் ரெண்டு கைகளை தட்டி நல்ல விடுதலையோடு தேவனுடைய நாம மாற்றம் மகிமைப்படுவதாக மீதியான சமயத்தை நம்மத்தில் இருக்கிற ஊழியக்காரையா பொறுப்பெடுத்துக் கொள்வாராக ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு பாடல் நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இப்பொழுது சாட்சியின் நேரம். நல்ல ஜீவனுள்ள சாட்சிகள் நாம் கேட்கப் போகிறோம். ஆண்டவர் எப்படியெல்லாம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் என்பதை குறித்த சாட்சிகளை நாம் கேட்கப் போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் எங்களை இந்த இடத்துல சாட்சி பகிரும்படியான ஆண்டவர் செய்த நன்மைக்காக கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காகவும் ஆயிரையா கொடுத்த தருணத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நான் சாட்சி சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த ஊருக்கு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அம்மா அப்பா அவினாஷியில் இருக்கிறது எங்களுக்கு சொந்த வீடு. அந்த சொந்த வீட்டில் நாங்கள் ரொம்ப நாள் ஜாப் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே வர்றதுக்கு முன்னால், 3 வருஷத்துக்கு முன்னால். அப்போ எங்கள் மேல் வீட்டில் நான் குடியிருந்தேன். நான் பிஸ்னஸ் விஷயமா இங்கே ஈரோட்டுக்கு வந்துட்டேன் என் கணவரோட. வந்ததுனால மேல் வீடு சும்மாவே தான் இருந்தது. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, மேல் வீடு இப்படி சும்மாவே இருக்கே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜாப் பண்ணிகிட்டே இருந்தாங்க எங்கள் அம்மா. ஜாப் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இதே மாதிரி ஒரு ஊழியக்கார் இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பிள்ளை ஜாப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இருந்த இடத்தையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு இடத்த தேடிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மாவோ அப்பாவோ மேல் வீடு சும்மா தான் இருக்குங்க ஐயா. அவர் நல்லா தெரிஞ்சவர். சின்ன வயசுலேருந்து அந்த பாஸ்டரையா வருவாங்க. அந்த பெரிய பாஸ்டரையா மூலிமா அவங்க எங்களுக்கு பழக்கம் இருந்ததுனால மேல் வீட்டு அறையை நாங்கள் சர்ச்சும் நடத்திக்கிட்டு, நீங்கள் அங்கேயே வீடு இருந்ததுனால குடியிருந்துகிட்டே நீங்கள் சபையும் நடத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அவர் அங்கே சபையை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சபை நடத்தும் போது அவங்க 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஷெட்டு போட்டிருந்தாங்க. அப்போ அந்த ஷெட்டு போட்டாங்க இங்கேயே சபை நடத்திக்கலான்னு. கடைசியாக பார்த்தா அங்கே ரொம்பவுமே இருக்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு அங்கே வந்துருச்சு. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சூழ்நிலை ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்தார். நான் இங்கே எனக்கு டெலிவரி ஆச்சு. என் குழந்த பிறந்தான் குறை மாதத்தில். இந்த மாதிரி அடுத்தடுத்து எங்கள் வீட்டில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்ததுனால அவங்க அந்த மேல் வீட்டு அறைக்கு போட்ட காசை அப்படி விட்டுட்டாங்க. சரி இருந்துட்டு போகுது, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் கேட்கவே இல்லை எங்ககிட்ட. அந்த 1,10,000 ரூபா பக்கம் செலவு பண்ணாங்க. ஆனால் கேட்கவே இல்லை அவங்கக்கிட்ட. நாங்கள் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நீங்கள் மேலே ஷெட்டு போட்டிருக்கீங்களா, அதுக்குண்டான காசு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாமா ஆண்டவர் எங்களுக்கு அதுக்குண்டான காசை எங்களுக்கு கொடுத்துட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அதை நினைக்கவே இல்லை. பட் இங்கே ஈரோடுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு முறை இல்லை 5 முறை கீழே விழுந்தார். எங்களுக்கு எதுனாலேனே புரியல. அந்த வீட்டை வாடகைக்குட்டி இங்கே வந்தப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறேன், அப்போ ஆண்டவரே ஏன் இவ்வளோ பாடுகள் எங்கள் வீட்டில் அடுத்தடுத்து என்ன பாடு, என்னப்பா நாங்கள் செய்த தவறு தான் என்ன, எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, நாங்கள் எதாவது தப்பு பண்ணோமா, எதாவது செய்தோமா சொல்லுங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி வெளிப்படுத்தும் போது ஆண்டவர்கிட்ட கேட்குறப்ப ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக என்னோட பேசினார். அந்த மேல் வீட்டு அறைக்கு உண்டான அந்த காசு, ஏன்னா அவங்க திருச்சபைக்கு வந்த காசு காணிக்கை காசில் தான் வச்சு, ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஊழியக்காரரு, அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசில் தான் மேலே 1,10,000 ரூபாயில் அவங்க ஷெட்டு போட்டாங்க. ஏன்னா அது எடுக்கவும் முடியாது அப்படிங்கிறனால ஆவியானவர் சொல்கிறாரு, நீ அந்த மேல் வீட்டு அறைக்கு போட்ட காசு நீ திருப்பி கொடுத்தியா அப்படிங்கிறப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எஸ்ஸப்பா அவங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, அதனால தானே நாங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறப்ப ஆவியானவர் சொல்கிறாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் பெறுவான்னு தானே இருக்குது. அப்போ நீ உண்மையுள்ளவளாக இருந்தால் அவங்க வேண்டானே சொல்லட்டும், அது யாருடைய காசு, அது உன்னுடைய காசா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். இல்லை ஏசப்பா அது என்னுடைய இது இல்லை, இடம் உன்னோடையதாக இருக்கலாம், ஆனால் அந்த ஷெட் உன்னுடையதா, இல்லை நீயே தேடிக்கொண்டு போய் அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஆவியானவர் பேசினார். அப்போ ஆவியானுடைய பேசின சத்தத்தை கேட்டு நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் ஃபேமிலி எல்லோரும் மனமிசைந்து அந்த 1,10,000 ரூபாயும் போய் நாங்கள் அந்த ஊழியக்காரை தேடி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். கொடுத்துட்டு வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் அதை பற்றி நினைக்கவே இல்லை. அப்புறம் அவங்க கொடுத்துட்டு வந்தோன்னே சொன்னாங்க, சிஸ்டர் நானே உங்ககிட்ட எப்படா கேட்குறதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், ஏன்னா உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து பெரிய பிரச்சனைகள், அதனால் எங்களால் கேட்க முடியல, நாங்கள் 6 மாதமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம், 6 மாதமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பாருங்கள் ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அவங்க எங்ககிட்ட கேட்கவே இல்லை, கொடுங்கன்னு எங்ககிட்ட கேட்கல, நாங்களாக ஆவியானவர் எங்கிட்ட பேசுன நிமித்தம் நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம். அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி கர்த்தருடைய வழிநடத்தல் 3 விதத்தில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அதை கொடுத்துட்டு எண்ணி 15ஆவது நாள் எங்கள் அப்பாவனுடைய சித்தி, அவங்க ரொம்ப வயசு ரொம்ப அதிகமானதுனால பையனை பார்க்க முடியல, எங்கள் அப்பா ரொம்ப பலவீனப்பட்டிருக்கனால பார்க்க முடியாதனால
நாங்கள் எவ்வளோ தூரம் கர்த்தருக்கு அந்த 1,10,000 உடனுக்குடனே நகையை அடமானம் வச்சு தான் கொண்டு போய் கொடுத்தோம். கையில் காசு கிடையாது, நகையை அடமானம் வச்சு கொண்டு போய் கொடுத்தோம். ஆனால் ஆண்டவர் 15 நாளில் அதே 1,00,000 ரூபாய்க்கு உண்டான ஒரு நகையை வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து போட்டாங்க. அதுக்குண்டான காசை கர்த்தர் திருப்பி கொடுத்துட்டார். இப்போ கர்த்தர் வந்து என்னையும் கடனாலேயே இருக்கவில்லை, நீ கடனை அடமானம் வச்சு செய்த காசை வந்து அவங்க வந்து எங்களுக்கு அந்த காசை திருப்பி கொடுத்துட்டாங்க. நினச்சி பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏசப்பா நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்து கொடுத்தார். ஏன்னா அவங்க ரொம்ப வருஷம் நாங்கள் கிறிஸ்டின்ங்கிறனால அவாய்ட் பண்ணிட்டாங்க எங்கள் குடும்பத்தவே டோட்டலாக. ஆனால் அவங்களே வந்து எங்களை தேடி வந்து அந்த நகையை கொடுத்துட்டு போனாங்க. இந்தாங்க வச்சுக்குங்கன்னு சொல்லி 1,00,000 ரூபா மதிப்புள்ள நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்போ கர்த்தருக்கு நான் நன்றி சொன்னேன், நானும் எங்கள் அம்மாவும். ஆண்டவரே கோடான கொடி ஸ்தோத்திரம். இப்படி ஏன்னா ஒவ்வொரு காரியத்துலேயும் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன தவறுகள் இருக்குன்னு ஆவியானவர்கிட்ட கேட்டோம்னா ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நமக்கு திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்துகிறார். 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை எனக்கு ஆண்டவர் வந்து பேசுகிறாரு. நம்ம ஆண்டவர் பேசக்கூடிய தேவனாக இருக்கிறனால தான் நம்ம ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து தப்பிதங்கள் இல்லாதபடி, கரை இல்லாதபடி வாழ்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சிறு சாட்சியாக நிறுத்தின கர்த்தர் கோடான கொடி நன்றி. நான் வேலை பார்த்துட்டு இருந்த டைமில் எனக்கு சேல்ரி 1 மாதம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே சேல்ரி எனக்கு கிடச்சிச்சு. 1 வாரம் அந்த சேல்ரி நான் வச்சுருந்தேன். அந்த சேல்ரி அப்புறம் என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு அப்புறம் யார் எடுத்தாங்கன்னு தெரியல, காணாமல் போயிடுச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டேன், ரொம்பவே அழுதேன். கஷ்டப்பட்டு சம்பாரித்த கடவுளே என் காசு காணாமல் போயிடுச்சுன்னு ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்ப அழுதேன். அந்த காசு எனக்கு கிடைக்கல 1 மாதமாக. அடுத்த மாதம் என்னாச்சு அப்படின்னா, அடுத்த மாதம் சேல்ரி கிடைக்கும்போது எனக்கு அதை சேர்த்து கடவுள் எனக்கு கொடுக்கறதுக்கு கிருபை செஞ்சார். ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டேன். தசம்பாகம் நம்ம கரெக்டாக கொடுக்கணுமே அப்படின்ட்டு ரொம்பவே வேதனைப்பட்டு தான் இருந்தேன். அடுத்த மாதம் அந்த சேல்ரி எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, என் சேல்ரியோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவே எனக்கு அமௌண்ட்டு எனக்கு கையில் கிடச்சிது. அதை பாஸ்டர் ஐயாவுக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு எனக்கு கடவுள் கிருபை செஞ்சார். எக்ஸ்ட்ராவாக எனக்கு கிடச்சிது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 1 வாரமாக சேல்ரி வாங்கிட்டு 2 சேல்ரி சேர்த்து வாங்கிட்டு நான் தசம்பாகம் கொடுக்காமே இருந்தேன். அப்போ என் மனசு ரொம்பவே உறுத்திட்டே இருந்துச்சு. கடவுள் நம்ம கேட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, 2 அமௌண்ட்டையும் சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துருக்காரு. எனக்கு கமிஷன் அதெல்லாமே சேர்த்து எனக்கு அதிகமாக தான் கொடுத்தாரு. கொடுத்தும் நான் 1 வாரமாக அமௌண்ட்டு கொடுக்காமே இருந்தேன், காணிக்க போடாமையே இருந்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு மனசு ரொம்பவே உறுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் உடனே வந்து காலையிலேயே ஜிபே பண்ண ஐயாவுக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. கடவுள் நம்ம பாரத்தை அவர் எனக்கு ரெட்டத்தனையாக திருப்பி வந்து அந்த காசை எனக்கு கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் அதை இதை நான் சாட்சியாக சொல்லணும் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் சர்ச்சைக்கே இன்றைக்கி வந்தேன். ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சேன், என்னால் வரவே முடியல. உடல் பலவீனம் அதெல்லாம் அதிகமாக இருந்தது, மனசு போராட்டம் எல்லாமே நிறையா இருந்துச்சு. ரொம்ப வருஷமாக தீராத பிரச்சனை வந்து இப்போ எனக்கு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த காணிக்கை வந்து நம்ம கடவுளுக்கு கரெக்டாக செலுத்தினதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய பல பிரச்சனைகள் எனக்கு ரிலீவ் ஆகிருக்கு. என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தி உங்கள் முன்னாடி சாட்சி சொல்ல வச்ச கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி எடுக்கிறேன். ஆமென். நல்ல சிறிய சாட்சியாய் நிறுத்தின கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. கடந்த வாரம் அந்த இடப்பட்ட நாளில் வந்து நானும் என்னுடைய கணவரும் இடையில என்னென்னா புதன்கிழமை நினைக்கிறேன் வேலைக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் புதன்கிழமையில் சனிக்கிழமை வேலைக்கு போயிட்டு அப்படியே நம்ம போய் பிள்ளைங்களுக்கு பேகு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றதுக்காக நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு பேக் கிளம்பி போயிட்டு இடையில வந்து பேசிகிட்டே நாங்கள் போயிட்டு இருந்தோமா, திடீர்னு பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா இண்டிகேட்டர் போடாமே வண்டியை சடானா இடையில குறுக்களை திருப்பினவர். நாங்கள் என்னென்னா பேசிட்டு போனதுனால ஸ்லோவாக போனோம். அந்த நேரத்தில் நாங்கள் நடு ரோட்டில் போகும்போது ஸ்பீடாக போயிருந்தா அவர் திருப்பின வேகத்தில் நாங்கள் போய் டக்குன்னு இடிச்சிட்டு நின்றுட்டோம். ஆனால் பின்னாடி வண்டியோ இல்லை நாங்கள் ஸ்பீடாக வந்திருந்து அவர் மேலே போய் அடிச்சிருந்தாலோ அவருடைய அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் கால் வந்து நல்லாவே அவருக்கும் அடிபட்டிருக்கும். நடு ரோட்டில் நாங்களும் விழுந்திருந்தோம். அந்த இடத்துல லாரி பின்னாடி வண்டி வந்துட்டு இருந்தது. கர்த்தர் வந்து அந்த இடத்துல எந்தவித சேதம் எங்களுக்கும் ஆகாமல் அந்த வந்தவருக்கும் ஒரு அடியும் படாமல் அப்புறம் நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், எப்பொழுதுமே வண்டி திருப்பும் போதே இண்டிகேட்டர் போட்டுட்டு வாங்கங்க சார், இப்படி போய் விழுந்தால் எங்களுக்கும் குழந்தைங்க இருக்குது, உங்களுக்கும் குழந்தைங்க இருக்குது, எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க, தயவுசெய்து பார்த்து திருப்பி வாங்க
அந்த இடத்துல வேறு யாராவது இருந்தால் கண்டிப்பாக அவங்கள சத்தம் போட்டு திட்டியிருப்பாங்க. கர்த்தர் இந்த பெரிய ஆபத்துலேருந்து என்னையும் என் கணவரையும் அந்த வந்தவரையும் பாதுகாத்தார். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. ஒவ்வொரு நாளும் வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரை தேடிட்டு தான் நான் வந்து வேலைக்கே கடந்து செல்வேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் ஜெபிக்கிறேன். அது இல்லாமல் ஊழிக்காரங்களுடைய ஜெபமும் இங்கே சபை மக்களுடைய ஜெபம் தான் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்குது. ஏன்னா வண்டியில் போயிட்டு வண்டியிலே தான் வரோம். கர்த்தருடைய கிருபை தான் எங்களை பாதுகாக்குது. அடுத்தது வந்து என் தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஊட்டியில் இருக்காங்க, கல்யாணம் ஆகி. அவனுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா கொரோனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக 1 வாரம் ஃபீவரு, சளி சரியாகவே இல்லை. அதனால் அவனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவன் ஜிஹெச்சில் போய் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. டெஸ்ட் எடுத்து கொரோனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் பாஸ்டர் அம்மா ஊழிக்காரங்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணணும். ஜெபிச்சா ஆண்டவர் வந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்து இன்றைக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் நல்ல சுகத்தோட ஆரோக்கியத்தோடு இருக்கிறான். ஏன் இதை சொல்கிறேன்னா, அதாவது என்னதான் நம்ம ஜெபிச்சாலும் வல்லமையாக ஊழிக்காரங்க ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பாக கர்த்தர் வந்து கேட்டு கர்த்தர் வந்து எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பாதுகாவலையும் கொடுப்பாங்க. அதுக்காக தான் நம்ம ஊழிக்காரங்கிட்ட நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பொழுதுமாக ஜெப நேரம். சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் கூட நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து ஆமென் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஆவியில் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை சரீர பிரகாரமாக வேறு இடங்களில் நாம் இருந்தாலும் ஆவியில் ஒன்றிணைந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தினால் எங்கே 2 or 3 பேர் ஆவியில் இணைந்து ஜெபிக்கிறார்களோ அங்கே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஜெப நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆமென். நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது விண்ணப்பமாக இந்த நாட்களில் ஒமிக்ரோன் என்கிற வைரஸ் வேகமாய் பரவி வருகிறது என்று சொல்லி செய்திகளில் கேள்விப்பட்டோம். அதுவும் மேலை நாடுகளிலே இந்த வியாதி பரவுவதனால அங்கெல்லாம் லாக்டவுன் போட்டிருக்கிறார்கள். மற்ற நாடுகளுக்கு போவது வருவதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மிகுந்த சிரமத்துக்குள்ளான ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆகவே இந்த வியாதி பரவாதபடி ஆண்டவர் தடுத்து நிறுத்தணும். தேசங்கள் பயந்து கொண்டிருக்கிறது, ராஜ்யங்கள் பயந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அந்த ஒமிக்ரோனை அழித்து நிர்மூலமாக்கும்படியாக, நோய் தொற்று பரவாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, அதே போல் அது இந்திய தேசத்துக்குள்ளே நுழையாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக இந்த விண்ணப்பங்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். இனி ஒரு லாக்டவுன் வந்தால் நம்மளால் தாங்க முடியாது. இனி ஒரு லாக்டவுன் வந்தால் ஆலயங்கள் என்ன ஆகும்னே தெரியாது. ஆமென். ஆகவே நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, அந்த நல்ல அருமையான இந்த இரவு நேரத்திலுமாய் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த ஒமிக்ரோன் என்கிறதான இந்த கொரோனாவினுடைய உருமாறிய தொற்றுக்கு விரோதமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, சவுத் ஆப்பிரிக்காவில் உருவாகி ஆண்டவரே, அது ஆண்டவர் ஐரோப்பிய நாடுகளிலே வேகமாய் பரவி வருகிறதப்பா. நிறைய நாடுகள் ஆண்டவரே மீண்டுமாக அந்த தேசங்களில் லாக்டவுன் அறிவித்திருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர்தாமே கிருபையாய் இறங்கி ஆண்டவரே இந்த ஒமிக்ரோனை கர்த்தர் அழித்து போட வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனியும் இந்த தொற்று பரவும் என்று சொன்னால் ஆண்டவரே நிலைமை மிகவும் மோசமாகி விடுமப்பா. எங்கள் ஆண்டவர் கிருபையாய் இறங்குவீராக. அந்த கிருமிகளின் வேகத்தை கர்த்தர் அழித்து போடுவீராக ராஜா. யாருக்கும் அந்த தொற்று பரவாதபடி தேவன் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. சுகாதாரத்துறை ஆண்டவரை கலங்குகிறதப்பா. ராஜ்யங்கள் கலங்குகிறதப்பா. என்ன செய்வது, எப்படி மேற்கொள்வது என்று தெரியவில்லை அப்பா. அது எப்படிப்பட்டதான வைரஸ் என்று கண்டறிவதற்குள்ளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேகருக்கு அது பரவி கொண்டிருக்கிறதப்பா.
ஆண்டவரே அதனுடைய வேகத்தை நாங்கள் செய்திகளில் கேட்டோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த உருமாறிய கோவிட் தொற்று இயேசுவின் நாமத்தில் அழிந்து போக வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்கள் இந்திய தேசத்துக்குள்ள அந்த வியாதியின் தொற்று நுழையாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக ராஜா. ஆண்டவரே தோத்துறோம், கிருபையா இறங்குங்கப்பா. இப்பொழுதுதான் ஆண்டவரே பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. மீண்டும் இந்த வைரஸ் வரும் என்று சொன்னால் எல்லாம் மூடப்பட்டு விடுமே ஆண்டவரே. ஐயா, எல்லாம் பாதிப்புக்குள்ளாகி விடுமே ஆண்டவரே. நீர்தாமை கிருபையா இறங்கி நோய் தொற்று பரவாதபடி தேவன் தடுத்து நிறுத்த வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த காரியங்களெல்லாம் நாங்கள் கேட்கும் பொழுது நம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆகவே ஜனங்கள் ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தப்படத்தக்கதாக, சபைகள் வருகைக்கு ஆயத்தப்படத்தக்கதாக, விசுவாசிகள் வருகைக்கு ஆயத்தப்படத்தக்கதாக, அநேகரை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டும்படியால் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரை. நீங்கள் பொறுப்பெடுத்து பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசித்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கும் அப்பா நீராள வேண்டும், என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும், வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும், என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும், வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். ஆமென். அடுத்த விண்ணப்பமாக தேவ பிள்ளைகளுக்குள்ள, ஊழியக்காரர்களுக்குள்ளார, விசுவாசிகளுக்குள்ளார அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரத்தை ஆண்டவர் கொண்டு வரும்படியாக இந்த விண்ணப்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளையே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஆத்துமா விலையேற பெற்றது. அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக, ஆத்துமாக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக, ஆமென், ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்க கிரியை செய்யும்படியாக. அறுப்பு மிகுதி, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம். இப்போ அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிற ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கர்த்தர் அநேகரை எழுப்பும்படியாக, ஊழியர்களை, விசுவாசிகளை, தேவ பிள்ளைகளை எல்லாரும் எழுப்பும்படியாக இந்த விண்ணப்பத்துக்காக நாம் பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான இந்த ஆண்டவரை இரவு நேரத்திலுமாய் கூட அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரை இயேசுவை அறியாமல், ரட்சிப்பின் வழியை அறியாமல், சத்தியத்தின் வழியை அறியாமல்
ஆண்டவரே நரக வழி போய் கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த மக்களுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம் ஆண்டவரே. ஐயா, ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை ஆண்டவர் தாமே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்குள்ளார, ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள தேவன் அந்த பாரத்தை உண்டாக்க வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரம். ஒரு ஆத்துமா இயேசுவை தெரியாமல் மரித்து விட்டால் அந்த ஆத்துமா நரகத்துக்கு போய்விடுமே, அந்த ஆத்துமா திரும்பி வராத நித்திய அழிவுக்குள்ள போய்விடுமே அப்பா. ஆகவே ஆத்துமாக்களுக்காக பாரப்படக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் திரளான ஜனங்களை பார்த்த பொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்கள் மீது மனதுருகினீரே அப்பா. அதை போல ஆண்டவரே, அழிந்து போகிறதான ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு மன உருக்கத்தை கொடுத்து, ஒரு மன இரக்கத்தை கொடுத்து, அந்த மக்களுக்காக திறப்பில் நிற்கத்தக்கதாக, அந்த மக்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே, எப்படியாகிலும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக, ஆண்டவரே மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக, இயேசுவை கண்டுகொள்ளும்படியாக தேவன் வழியை திறக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராகப்பா, மாற்றங்களை கொண்டு வருவீராக தகப்பனே. ஆண்டவரே, ஒரு சமாரியா ஸ்திரீக்காக நீர் ஆண்டவரே பல மணி நேரங்கள் செலவழித்து ஆண்டவரே அந்த ஒரு சமாரியா ஸ்திரீ ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினீரே அப்பா. ஆண்டவரே, அந்த ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தப்பட்ட அந்த சமாரிய பெண் ஆண்டவரே தன்னுடைய நாட்டு மக்களையே ஆதாயப்படுத்தினாலே, அதை போல ஒவ்வொரு ஆத்துமாக்களா இயேசு வண்டையில வரும்படியாக, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே அவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாதப்பா, நீர்பட்ட பாடு வீணாய் போகக்கூடாதப்பா. 6 மணி நேரம் சிலுவை ஆண்டவரே ரத்தத்தை எல்லாம் சிந்தினீங்களே அப்பா, எங்களுக்காக அந்த கேடு அடைந்தீங்களே அப்பா. ஆண்டவரே, அந்த தியாகம், அந்த ரத்தம், அந்த வேதனைகள் வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்படும்படியாக, சிலுவை அண்டையிலே வரும்படியாக, ஆண்டவரே சத்தியத்தை கேட்கும்படியாக அப்பா, அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த இரவிலே உம்முடைய முகத்தை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற உமது அடியார்களாக எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஒரு கூட்டமான ஆத்துமாக்களை தேவன் ரட்சிக்க வேண்டும்படியா நாங்கள் பாரப்படுகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஓ ரபல சந்தல மரபா. ஆத்துமாக்கள் திரளாய் ரட்சிக்கப்படுவார்களாக. பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவரே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது போல, அதுக்கு அடுத்த வரக்கூடிய நாட்களில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டது போல, அனுதினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டது போல ஆண்டவரே கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, கூட்டம் கூட்டமாய் மனம் திரும்புவார்களாக, கூட்டம் கூட்டமாய் மந்தையிலே சேர்க்கப்படுவார்களாக, அவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகங்களில் எழுதப்படுவதாக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ரட்சிப்பின் அலையை வீச செய்யுங்கப்பா, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை கட்டளையிட வேண்டும்படியாய், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள் ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை உண்டாக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்திரேயா தன் சகோதரனை கொண்டு வந்தது போல, கானானிய ஸ்திரியை கொண்டு வந்தது போல ஆண்டவரே இந்த சிறு மகனை கொண்டு வந்தது போல, ஒவ்வொருத்தரும் அந்திரேயாக்களை போல செயல்பட்டு அநேக ஆத்துமாக்களை இயேசுவுக்குள்ள கொண்டு வர கர்த்தர் நல்ல கிருபையை கொடுத்து நீங்க நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த விண்ணப்பத்துக்கு உம்முடைய செவிகள் கவனிக்கிறவர்களாயும் உம்முடைய கண்கள் உற்று நோக்குகிறவர்களாயும் இருந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பதிலை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசித்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் எலியாக்கள் தேசமெங்கும் எழ வேண்டும்,
ஜெபிக்கும் எலியாக்கள் தேசமெங்கும் எழ வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று காலடியில் விழ வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று காலடியில் விழ வேண்டும். தகப்பனே ஜெபிக்கிறோம், தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்முன் எழ வேண்டுமே. எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்முன் எழ வேண்டுமே. ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆமென். அடுத்த விண்ணப்பமாக ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற தீய ஆவிகள் அழிக்கப்பட்டு போகும்படியாக, சபைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், விசுவாசிகளுக்கு விரோதமாய், விசுவாச வாழ்க்கையில வளர்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத தீய ஆவிகள் அழிந்து நிர்மூலமாகும்படியாக இந்த விண்ணப்பத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடைசி நாட்களில் விசுவாச தாழ்ச்சியான ஒரு காலங்களில் வந்திருக்கிறோம். அந்த மக்களை கெடுக்கிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. விசுவாசத்தை நின்று திசை திருப்புகிற கூட்டம் எழும்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்கள் தாங்கள் கெடுகிறதும் அல்லாமல் மற்ற விசுவாசிகளும் கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே அப்படியாக விசுவாசத்தை விட்டு வழுவி போக செய்கிறதான எல்லா அசுத்த கிரியைகள், சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற கிரியைகள், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகள் ஒளிந்து போகும்படியாக இந்த விண்ணப்பத்துக்காக நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, அந்த வேளையிலுமாய் கூட ஆண்டவரே, ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்பி கிரியை செய்கிற எல்லா பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். சபைகளுக்குள்ளிருந்து எழும்புகிற பிரச்சனைகள், சபைகளுக்கு வெளியிருந்து எழும்புகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லி, அப்படியாக கிறிஸ்துவாகிய கன்மலையின் மீது அஸ்திவாரம் போடப்பட்ட ஊழியங்கள் அப்பா, கிறிஸ்துவாகிய கன்மலையின் மீது அஸ்திவாரம் போடப்பட்ட சபை அப்பா, நீரே இதற்கு மூளைக்கெல்லாம் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் ஆவிகள், எல்லா அந்தகார ஆவிகள், எல்லா சபிக்கப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒளிந்து போக வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஊழியங்களை தடை செய்கிற ஆவிகள், ஆண்டவரே ஊழியங்களுடைய வளர்ச்சியை கெடுக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விசுவாசிகள் ஆண்டவருக்குள்ள வளர முடியாதபடி, சத்தியத்தில் நிலைநிற்க முடியாதபடி, கர்த்தருக்குள்ள வேர்விட முடியாதபடி அவர்களை கெடுக்கிற ஆவிகள், பொல்லாத ஆவிகள், அவர்கள் விசுவாசத்தை விட்டு திசை திருப்பக்கூடிய ஆவிகள், விரோதமாக பேசுகிற மக்கள், ஆண்டவரே எல்லாரையும் தேவன் சந்திப்பீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரப்பா. இந்த காரியத்துக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிற ஆண்டவரே. ஐயா, சபைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த தீய ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சபைகளுக்குள்ள அக்கினியை போடுங்கப்பா ஆண்டவரே. அந்த அக்கினி பற்றி எரியட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் யோவான் ஸ்நானகனை போல கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக தகப்பனே. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் வல்லமையாய் உபயோகப்படுத்துவீராக. ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதிப்பீராக.
ஆசீர்வதிப்பீராக. சபைகளெல்லாம் வேகமாய் வளர்ந்து பெருகுவதாக, விருத்தி அடைவதாக, இடங்கொள்ளாமற் போக மட்டும் பெருகுவதாக. ஏசாயா 54 அதிகாரத்தில் வாசிக்கிறது போல ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடங்கொண்டு பெருகுவாய், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே சபைகள் பெருக, ஆண்டவரே ஊழியங்கள் பெருக, ஆத்துமாக்கள் பெருக, ஆண்டவரே பரிசுத்தம் பெருக, அபிஷேகம் பெருக, நம்முடைய அக்கினியை சபைகளுக்குள்ளே போட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், சபைகளுக்குள்ள ஆண்டவரே சத்தியத்துக்கு விரோதமான கூட்டம் எழும்பும் அப்பா. ஆகவே அந்த கூட்டங்கள் எல்லாம் ஒன்றும் மேற்கொள்ளாதபடிக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டங்கள் சிதறடிக்கப்பட்டு போக வேண்டும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக. ஒரு விசுவாசி மற்ற விசுவாசியை ஆவிக்குரிய வாழ்க்கையில உந்தி தள்ளுகிறவர்களா இருக்க வேண்டுமே ஒழிய விசுவாசத்தை விட்டு திசை திருப்பல இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, இந்த காரியத்துக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே. சபைகளுக்குள்ள எழுப்பல் அக்கினியை போடுங்கப்பா. முதல் நூற்றாண்டு திருச்சபையில ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவர் ஆக்டிவா செயல்பட்டது போல, ஒவ்வொரு ஊழியர்களும் ஆக்டிவா செயல்பட்டது போல இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஒவ்வொரு விசுவாசிகளும் எழும்பி செயல்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செஞ்சு ஆண்டவரே சபைகள் வேகமாய் வளர்ந்து விருத்தி அடையத்தக்கதாக பரிசுத்த ஆவியின் துணையோடு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு கூட சபைகள் வளர்ந்து பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க விலையேற பெற்ற ஆணிகள் பாய்ந்த கரத்தில் இந்த விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்துங்க, பதிலை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசித்து நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னல் அடங்காத கிருபைகட்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. நாம் ஒரு விண்ணப்பத்துக்காக ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற, ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை என்ன கஷ்டத்தில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் இங்கே கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க. அவர் நம்பி வந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை வியாதியில் இருக்கலாம், ஒருவேளை தேவைகள் மத்தியில் இருக்கிறான், ஒருவேளை பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமையணும்னு இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருக்கலாம். இந்த மாதிரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணி தருவார். ஜெபிக்கலாமா? ஹalleluya. ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேளையிலுமாய் கூட எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே என்னென்ன தேவைகளோடு என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் உள்ளத்தை பாருங்கப்பா. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர் என்று சொல்லி
பக்தன் பாடுகிறது போல உம்மை தேடி நாடி இந்த ஜெபத்தில் வந்து கலந்தது நிமித்தமாக இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, ஒருவேளை வியாதியிலே பலவீனப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் உழன்று கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய குணமாக்குகிற வல்லமை அந்த சரீரங்களை தொடுவதாகப்பா. எல்லா பலவீனங்களும் மாறுவதாக, உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்குமாக எந்தெந்த பகுதிகளில் பலவீனங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த பகுதிகளில் வியாதிகள் இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் மாற்றத்தக்கதான தேவ வல்லமை பரலோகத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக. அந்த வியாதியின் பலவீனங்கள் எல்லாம் மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பரிகாரியாகிய தேவன் இறங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை கட்டளையிட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா கடன் பிரச்சனைகளை தேவன் மாற்றுவீராக. ஆமென். நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு உன்னை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் அந்த கடன்களை அடைப்பதற்கான வழியை தேவன் திறந்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல பிள்ளைகளை குறித்து பெற்றோர் மிகுந்த கவலையோடு கூட இருக்கிறாங்கப்பா. என் பிள்ளை இன்னும் மனம் திரும்பலையே, என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலையே, இன்னும் ஆண்டுடைய பாதையில வரலையே, மனம் போல் அலைந்து கொண்டிருக்கிறான் என்று அங்கலாய்க்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அங்கலாய்ப்பு எல்லாம் மாற்றி அவள் பிள்ளைகளை தேவன் சந்தித்து ரட்சித்து கொண்டு வர வேண்டும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அதே போல ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இன்னும் வரன் வரவில்லையே, நல்ல திருமண காரியம் கைகூடி வரலையே என்று சொல்லி ஏக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிற பெற்றோர்களுடைய ஏக்கத்தை ஆண்டவரே, பாரத்தை கண்ணோக்கி பார்த்து நல்ல வரன்களை கொண்டு வந்து திருமணங்களை தேவன் முன்னின்று நடத்தி கொடுக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஆனால் வேலை இல்லாமல் இருக்கிறாங்கப்பா, சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் ஆண்டவரே இன்னும் பதில் வராமல் இருக்கிறதப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் கிருபையா இறங்கி ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறப்பா. வேலையிலே பதவி உயர்வுக்காக, ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரவைகளை வாய்க்க பண்ணி தர வேண்டும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. சொந்த வீடு இல்லையே என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல சொந்த வீடுகளை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறப்பா. யார் யாரெல்லாம் நல்ல வாகனம் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ நல்ல வாகனங்களை வாங்கும்படியான வாசலை திறந்து கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன போராட்டத்தில் மக்கள் காணப்படுகிறார்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவீராக. தேவ கரம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வியக்கும்படியாக அவர்கள் வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க விலையேற பெற்ற உங்க ஆணிகள் பாய்ந்த கரத்தில் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசித்து நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். செய்தியின் வேலை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக நம்முடைய ஊழியக்காரம்மா முன்பதாக வந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வழங்குவார்கள். ஆண்டவர் என்ன பேச போகிறார் என்று ஆவலோடு கருத்தோடு நாம் காத்திருப்போம். ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ரட்சிக்கப்பட்டப்ப இருந்த தேவனுடைய வருகையின் நாட்களை பார்க்கிலும் இப்போ அதிக நெருக்கமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆமேன், தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கும் என்கிற ஒரு காரியத்தை நம்மளால் உணர முடிகிறது. ஆமேன். ஆகவே ஒவ்வொரு
மனிதர்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பாரமும் தாகமும் நமக்குள்ளே அதிகமாகட்டும்னு சொல்லி நம்ம இன்னும் நம்மை அர்ப்பணித்து செயல்படுவோம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆமேன். அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. இன்னில் அடங்கா மாந்தர் சப்தம் உந்தன் செவியினில் தொனிக்கலையோ. இன்னில் அடங்கா மாந்தர் சப்தம் உந்தன் செவியினில் தொனிக்கலையோ. இழிந்த பலனை அறுப்பாரில்லை, மனிதருக்காய் திறப்பில நிற்க அபிஷேகிங்கப்பா. அழியும் ஆத்துமாக்களுக்கா திறப்பில் நிற்கணுமே. அழிகின்ற ஆத்துமாவுக்காய் திறப்பில் நிற்கணுமே. ரிபிலௌரந்தலகரபா ஓரிக்கெமெலோ சந்தரியாந்தலெபெரோகரபா. ஆத்மபாரத்தினால் நிரப்புங்கப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஆத்துமாவை குறித்து நமக்குள்ள பாரம் இருந்தா அது எதற்கு சமம் என்று ஒரு தெய்வ மனிதன் கூறுகிறார் தெரியுமா?
இருதயத்தில் இரத்தம் கசிவதற்கு சமம் என்று எழுதுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தை இன்னைக்கு நம்புறீங்க? ஆமென். ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம், ஆமென், எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கோ அந்த அளவிற்கு அலட்சியம் நமக்குள்ள இருக்காது. ஆமென். தெய்வ பிள்ளையே, ஒரு அருமையான பக்தன் இவ்வாறாக சொல்லுகிறார், தேவனுக்காக எரியும் ஒருவருடைய இருதயம் அலட்சியமாய் வாழாமல் லட்சியத்திற்காக வாழும். தேவனுக்காக எரியும் ஒருவருடைய இருதயம் அலட்சியமாய் வாழாமல் லட்சியத்திற்காக வாழும். ஆமென். இந்த வார்த்தையை படித்த போது நான் உடைக்கப்பட்டேன். ஆமென். சில வார்த்தைகள் என்னை ரொம்ப அசைக்கும், பார்த்துக்கோங்க. எனக்குள்ள ஒரு வேகத்தையும் வைராக்கியத்தையும் கொண்டு வரும். ஒரு தேவ மனிதன் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறவங்க, ஆமென், அந்த புக்கை யார் யார் வாங்கி படிக்கிறாங்களோ அவங்கள குறித்து அவர் சொல்கிறாரு, இதை வாங்குகிறவர்கள் பதுங்குவதற்கல்ல பாய்வதற்கு. ரிக்கமஹதோ நீஷி அக்கராப்பா, என்ன ஒரு ஒரு அதுதாங்க அந்த வார்த்தை. ஆமென். இந்த புத்தகத்தை படிக்கிறவன் பதுங்குவதற்கல்ல பாய்வதற்கு. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் அனல் கொண்டு ரேக மகளோரி அந்த ரூபஹந்தரியாக்கபா எனக்குள் எரிகிறதை காண்கிறேன். ஷெங்கே ரேபே லௌராத்தி ரியாக்கபா. ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது பதுங்குவதற்கல்ல பாய்வதற்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அலட்சியங்கள் இருந்தால் நம்ம லட்சியத்தோடு வாழ முடியாது. தேவனுக்காக ஒரு எரிகிற ஒரு மனிதன், ஒரு மனுஷி அலட்சியமாக இருந்தால் அவர்கள் லட்சியத்திற்காக போராட முடியாது. ஆமென். நம்முடைய லட்சியம் என்ன தெரியுமா? எப்படி ஆகிலும் இயேசுவை எல்லாரும் அறிந்து கொள்ளணும். ஆமென். அந்த லட்சியம் நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னாவே, ஆமென், ஒரு துன்புறுத்தப்படுகிற மார்க்கமாக இருந்தாலும், ஆமென், பல கஷ்டங்கள், பல பாடுகள், பல நிந்தைகள், பல அவமானங்கள், இவைகளுக்கு மத்தியில், ஆமென், இது ஒரு ஜெயமுள்ள மார்க்கமாக இருக்கிறது என்று சொன்னால் காரணம், எத்தனையோ தேவ மனிதர்கள் அலட்சியமாக இல்லாமல் அந்த லட்சியத்திற்காக ஓடினது தான் காரணம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நமக்குள்ள ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? என்னுடைய செய்தியினுடைய இன்றைக்கு தலைப்பு, ஆத்தும பாரமுள்ள தேவ பிள்ளைகளாய் அலட்சியம் காட்டாமல் லட்சியத்திற்காக ஓடுவாயா? ஆமென். லட்சியத்திற்காக ஓடுகிற தேவ பிள்ளையாய் வாழுவீங்களா? ஆமென். நீங்களும் நானும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். வேதத்தில் நம்ம படிக்கும்போது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது, மத்தேயு 4:13, நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கும் அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். ஏசாயா தீர்க்கனால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இந்த காரியங்கள் நடக்கிறது. ஒன்று,
இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். இன்னொன்று, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தை நிறைவேறும்படியாக தேவன் கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். அங்க இருக்கிற அதன் அருகே இருக்கிற ஆமேன் பட்டணங்கள் எல்லாம் ஆமேன் இயேசுவை அறிந்து கொண்டது. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படி தேவன் ஏசப்பா கப்பர்நகூமிலே வாசம் பண்ணுகிற பொழுது என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அல்லேலூயா. ஏசப்பா எங்கெல்லாம் கூடி வர்றாங்களோ அங்கெல்லாம் ஜனங்களுக்கு என்ன போதித்தார் தெரியுமா? வசனத்தை போதித்தார். இப்போ வசனத்தை கேட்குறக்கு ஒரு கூட்டம் வந்துட்டே இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போது அந்த கப்பர்நகூமில் என்ன நடக்குதுன்னா, ஆமேன், அந்த ஊரில் 4 பேர் இருந்தாங்க. அந்த ஊரில் நிறைய பேர் இருந்திருந்தாலும் 4 பேருக்குள்ள ஒரு ஆத்தும பாரம். ஹல்லேலூயா. 4 பேருக்குள்ள ஒரு மனிதனை குறித்து ஆமேன் மிகப்பெரிய பாரம். அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஆத்தும பாரம் என்பது இருதயத்திலே ரத்தம் கசிவதற்கு சமம். நம்ம இருதயத்தில் ரத்தம் கசிந்தா எவ்வளவு வேதனையும் பாரமும் இருக்குமோ அதை விட கோடி கோடி மடங்கு ஆத்துமாக்கள், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நமக்குள்ள ஒரு பாரம் இருக்கணும் தேவ பிள்ளையே. ஆமென். அப்போ இந்த 4 பேருக்குள்ள ஒரு பாரம். என்ன பாரம் தெரியுமா? எப்படி ஆகிலும் அவனை இயேசுவுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இயேசுவுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் நிறுத்தணும். இதுதான் அவங்களுடைய வாஞ்சையாக இருந்தது. வேதத்தில் நம்ம படிக்கும்போது பாருங்கள், அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். தேவப்பிள்ளையே, இவன் பாவம் செய்ததினால் இவனுக்கு வியாதி வந்திருக்கிறது. அப்போ இவன் பாவம் மன்னிக்கப்பட்டாதான் அவனுடைய வியாதி சுகமாகும். ஆமே. அப்போ இவர்களுக்கு புரிந்தது, இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்குரிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நீங்கள் பின்னாடி பகுதிகளில் பார்க்கும்போது நீங்கள் படிக்கலாம். ஆமே. அப்போ அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அப்போ அவன் யார் முன்னாடி தான் வரணும்? இயேசு முன்னாடி வரணும். தேவப்பிள்ளையே, இன்றைக்கு அந்த 4 பேருக்குள்ள இருந்த பாரம் நமக்குள்ள வரட்டும். அப்பா, ஒருவேளை வியாதியில் அவன் இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம், இயேசுவை அறியாதவனா இருக்கலாம். ஆமென். இயேசுங்கிற வாசனையே அவனுக்கு தெரியாம இருக்கலாம். அப்படிப்பட்டவன் மாற்றம் அடையணும்னா, அவனுக்குள்ள ஒரு விடுதலை வரணும்னா, தேவ பிள்ளையே, அவன் நிற்க வேண்டிய இடம் இயேசுவினுடைய சமூகம். ஏசப்பாக்கு முன்னாடி வந்தாதான் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டாதான் அவன் வியாதியிலிருந்து விடுதலையாக முடியும். ஆமே. அப்ப 2லயும் அவனுக்கு விடுதலை தேவை. ஒன்று பாவத்திலிருந்து விடுதலை தேவை, இன்னொன்று வியாதியிலிருந்து விடுதலை தேவை. தேவப்பிள்ளையே, இதை இந்த 4 பேரும் அறிந்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே அவர்களுக்குள் ஒரு பாரம் வந்தது. ஆமென். எப்படி ஆகிலும் இயேசுவுக்கு முன்னாடி கொண்டு போய் அவனை வைக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல். நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்?
ஆமே, பயங்கர க்ரௌடாக இருக்குது. இன்னைக்கு வேண்டாம், ஏசப்பா கப்பர்நகூமில் தானே இருக்காரு, மேபி நாளைக்கு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கல. தேவப்பிள்ளையே, ஆமேன், ஆண்டவர் கிருபையாக இறங்குகிறவர். ஆமேன், நாளைக்கு ஏசப்பாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அலட்சியமாக நினைக்கல. அதனால தான் ஆரம்பத்தில் சொன்ன ஒருவனுக்குள் இயேசு. ஆமேன், தேவனுக்காக ஒருத்தவங்க எரியணும்னு அவங்க பிளான் பண்ணிட்டா அலட்சியமாக இருக்க மாட்டாங்க, லட்சியத்திற்காக போராடுவாங்க. அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல என் உள்ளம் உடைகிறது தேவ பிள்ளையே. ஆமே, அதனால தான் ஒரு பக்தன் சொல்லுகிறார், இனி நான் அல்ல பிழைப்பது என்னிலே, கிறிஸ்தேசுவே எனக்குள் பிழைக்கிறார். அனுதினம் நான் சிலுவையில் அறையுண்டு ஜீவிக்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை பேருக்குள் ஆத்துமாவை குறித்த அந்த பாரம் வெகுண்டு எழுகிறது. ஆமேன். ஏதோ சாதாரணமாக சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. எனக்குள்ள ஆவியானவர் இந்த வார்த்தையை குறித்து அதிக பாரத்தை போடுகிறார். ஆமே, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லைங்க. ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்குது, திருப்பி கொண்டுட்டு போகலான்னு யோசிக்கல. வசனம் சொல்லுது, வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். ரீபா லௌஷி அந்த ராபா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? இயேசுவுக்கு முன்பாக அவனை கொண்டு போகணும், இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். ஆமேன். அப்போ வேதத்தில் படிக்கிறோம் 20வது வசனம், அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. அல்லேலூயா. ஆமே, படுக்கையோடனா நம்ம ஏறுறதுன்னா தனியாக ஏறிடலாம். 4 பேர் சேர்ந்து படுக்கையோடு ஒருத்தனை ஒரு மேலே இருந்து ஒரு கூரை மேலே ஏற்றுறதுனா எவ்வளோ சிரமமாக இருந்திருக்கும். ஆமே, தெய்வப்பிள்ளையே, அவங்களுடைய பிரயாசங்கள் எப்படியாக அந்த ஆத்துமாவை ஏசப்பா முன்னாடி நிறுத்தணுமே அப்படிங்கிற அந்த தியாகம், அந்த விசுவாசம், அந்த அர்ப்பணிப்பு. தெய்வப்பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல ப்ராசஸ் இருக்குதுங்க. ஏதோ ஒன்றில் மட்டும் ஷைன் பண்ணால் பத்தாதுங்க. அர்ப்பணிப்பு இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், ஜெபம் இருக்கணும். ஆமே, வேத வாசிப்பு இருக்கணும், கர்த்தருக்காக கொடுக்குற விஷயத்தில் உண்மையாக இருக்கணும், சபைக்கு போகிறதுல உண்மையாக இருக்கணும். எத்தனை கமிட்மெண்ட்ஸ் பாருங்களேன். இதிலெல்லாம் உண்மையாக இருக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் குறைய விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஆமே, தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆமே, என்ன படிக்கிறோம்? அவர்கள் விசுவாசத்தை அவர் கண்டு அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் வியாதி சுகமாச்சுன்னு சொல்லலை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா. ஆமென். சில பிரச்சனைகள் தீரவே இல்லையா? சில போராட்டங்கள் தீரவே இல்லையா? ஆமென். சில காரியங்களிலிருந்து வெளியே வரவே முடியலையா? ஏசப்பாக்கு முன்னாடி வந்தாதான் எந்த பிரச்சனையில் நம்ம இருக்கோம், எந்த காரியத்தில் நம்ம சிக்கிட்டு இருக்கோம்னு தெரியும். தேவ பிள்ளையே, அவர் சமூகத்துக்கு முன்னாடி வந்தாதான் எந்த காரியம் இருக்கிறனால தான் ஆமென் நம்ம விடுதலையாக முடியாமல் தவிக்கிறோங்கிற உண்மை தெரிய வரும். அல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. தேவ பிள்ளையை அதில் படிக்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் படிக்கிறோம். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா. வரும்போது இயேசு அவனுக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் போகும்போது கர்த்தரே தேவன் என்பதை மகிமைப்படுத்தக்கூடிய அளவில் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வியாதி சுகமாகி
தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். தேவ பிள்ளையே, இந்த 4 பேருக்குள்ள இருந்த அர்ப்பணிப்பு, இந்த 4 பேருக்குள்ள இருந்த அந்த ஒரு மனம், ஒரு ஆத்துமாவை இயேசுவுக்கு முன்பதாக கொண்டு வந்தது மட்டுமல்ல, பரிசுத்தவானாய் வீட்டுக்கு செல்லக்கூடிய அளவிலே இவர்களுடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் அமைந்தது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளையே, கர்த்தர் ஜனங்கள்லாம் அன்னைக்கு சொன்னாங்க, இன்றைக்கு அதிசயமான காரியத்தை கண்டோம். ஹல்லேலூயா. அந்த ஊரில் அது ஒரு அதிசயமாய் மாறினது. அப்போ எது அதிசயம் தெரியுமா? நமக்கெல்லாம் அதிசயம்னா என்னென்னவோ யோசிக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது அதிசயம் என்பது ஒரு பாவி மனம் திரும்பினா அது அதிசயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்தில் இருந்தவன் விடுதலை ஆயிட்டான். ஏசப்பா அவனுடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டாரு. ஆகவே அது ஒரு அதிசயம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்காக எரிகிறவர்களாய் இருப்பீர்களானால், ஆமென், உங்கள் இருதயம் எரியணும். இயேசுவுக்காக வாழணுங்கிற ஒரு வைராக்கியம், ஆத்தும பாரம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இருதயத்தில் ரத்தம் கசிந்தால், ஆமென். இசைக்கேல் பிரான்சிஸ் அவருடைய புக்கில் எழுதியிருக்காரு, ஆத்தும பாரம் என்பது ஒருவனுடைய இருதயத்தில் கசிகிற இரத்தத்தை போன்று. எவ்வளோ வலி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் ஆத்தும பாரம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவுக்காக சாதிக்கணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? நான் அடிக்கடி அந்த சாட்சியை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஆவியானவர் ஏவுகிறதினாலே நான் சொல்லுகிறேன். ரஷ்ய தேசத்து வாலிபன் ஒருவன் சிறைச்சாலையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக அடைக்கப்பட்டான். பயங்கரமான கஷ்டம். சிறைச்சாலையில் மலத்தையும் ஜலத்தையும் குடிக்கணும். ஆமென். பயங்கரமான கொடுமைகள். அந்த வாலிபனுக்கு வயது 17. அப்போ அதே சிறைச்சாலையில் ரிச்சர்ட் உம்ப்ரான் என்கிற தெய்வ மனிதன், அவரும் அந்த சிறை வாசத்தில் இருந்தார். அவருடைய உடலிலே பல இடங்களிலே சதை தோண்டப்பட்டிருந்தது. குழியா இருக்குமா? ஏன் தெரியுமா? இயேசுவுக்காக. அப்பொழுது அந்த வாலிபன் இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருப்பானா. அப்ப அந்த சிறைவாசத்தில் இருக்கும்போது அங்க இருக்கிற பயங்கரமான குளிர், சாப்பாடு இல்லாத சூழல், அனுபவித்த சித்திரவதைகள், இந்த காரியத்தினாலே அந்த வாலிபனுக்கு எலும்புகளிலே ஒரு கொடிய வியாதி வந்தது. எலும்பில் கேன்சர் வந்துருச்சு அந்த மகனுக்கு. அந்த வேதனை தாங்க முடியவில்லை. இப்போ இருக்கிற மாதிரி இப்போ ட்ரீட்மெண்ட்டா சான்ஸே இல்லை. அப்போ அந்த மகன் மரண நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போ அவன் கடைசி தருணத்துக்கு வந்துட்டான். அப்போ ரிச்சர்ட் உம்ப்ரான் அவர்கிட்ட போய், ஐயா, எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த தெய்வ மனித, சொல்லுப்பா, நான் உனக்காக என்ன செய்யணும்? நீங்கள் இந்திய தேசத்துக்கு போனீங்கன்னா அந்த இந்திய தேசத்து மக்களுக்காக இந்த சிறைச்சாலையிலே அதிகமாக நான் ஜெபிச்சேன்னு மட்டும் போய் சொல்லுங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக நான் பாரப்பட்டேன் என்பதை போய் சொல்லுங்க. அந்த இந்திய தேசத்துக்கு நான் போனதில்லை, ஆனால் அதை குறித்த ஒரு பாரம் என்னை அழுத்துகிறது. அந்த தேசத்திற்காக
நான் மணிக்கணக்கில் போராடி இருக்கிறேன்னு சொல்லுங்க என்று அவர் மடியிலேயே அவன் கண்களை மூடினான். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எந்த அளவுக்கு உங்களுக்கு தேசத்தை குறித்த பாரம் இருக்கிறது? நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படலையே, எந்த அளவுக்கு பாரங்கள் இருக்கிறது? மோகன் சி ஐயா போன்ற தேவ மனிதர்கள், டிஜிஎஸ் ஐயா போன்ற தேவ மனிதர்கள், ஆமென், இந்த இந்திய தேசத்திற்காக கண்ணீர் வடிக்காவிட்டால் இன்றைக்கு நம்முடைய தேசங்களை யோசிச்சு பாருங்க. ஆமென். வைராக்கியமாய் போதிக்கிற அகஸ்டின் ஜெபக்குமார் போன்ற தேவ மனிதன் சத்தியத்தை சத்தியமா போதிக்காட்டி இன்னைக்கு நம்முடைய சூழலை யோசிச்சு பாருங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆத்தும பாரம் நமக்குள்ள வரட்டும். நம்முடைய சபைகளில் எழுப்புதல் வரணும்னு ஆத்தும பாரம் வரட்டும். ஆமென். தேவனுக்காக ஒருவன் எரிவானானால் அவன் இருதயம் அலட்சியமாயிராது, லட்சியத்திற்காக ஓடும். ஆமென். எப்படியாகிலும் மணவாளன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சையும் தாகமும் உங்களுக்குள் அதிகமாகட்டும். மணவாளனாகிய இயேசுவை, ஆமென், அநேக ஜனங்கள், கோடாக்கோடி ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும் என்கிற இந்த எண்ணமும் சிந்தையும் கரைப்புரண்டு ஓடட்டும். இயேசுவுக்காய் எரிவாயா? அர்ப்பணிப்பாயா? ஆத்தும பாரத்தோடு செயல்படுவீர்களா தேவ பிள்ளையே? இந்த எண்ணமும் சிந்தையும் இருந்தால் அதிசயம் நடக்கும். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி உங்கள் இருதயத்தின் மேலே கரத்தை வச்சுக்கோங்க. அப்பா கிட்ட கேளுங்க. அப்பா, லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் ஓடுறேன்ப்பா. ஆமென். ஆத்துமாக்களுக்காக பாரப்படுவோம்ப்பா. நான் ஜெபிப்போம்ப்பா என்று ஒப்பு கொடுப்போமா? ஆமென். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன்.
எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆத்தும பாரத்தை கொடுங்கப்பா. எல்லாருக்குள்ளே அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. பரிசுத்தத்திற்காய் வைராக்கியமாய் நிற்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் பாரப்பட, அலட்சியமாய் அல்லப்பா, லட்சியத்திற்காயோட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீங்க வழி நடத்துங்க, அபிஷேகிங்க. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். ஆமேன். எல்லாருடைய உள்ளங்களும் பரவசப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு சில காரியங்களை சொல்லி ஜெபித்து நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 8 மணிக்கு இந்த இரவு ஜெபமானது யூடியூப் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் ஒளிபரப்பப்படுகிறது. தவறாமல் இதில் நீங்கள் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிமுகமானவர்களையும் ஜெபத்தில் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள், இந்த சேனல் அறிமுகப்படுத்துங்கள். ஆமீன். அவர்களும் ஜெபிக்கட்டும். அவர்களையும் ஆண்டவர் ஜெப ஆவியினால் நிரப்புவார். மேலும் ஏதேனும் ஜெப தேவைகள், ஏதேனும் விண்ணப்பங்கள் இருக்குமானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். ஆமீன். ஸ்க்ரீனில் தெரிகிறதான வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது செல்ஃபோன் நம்பருக்கோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்களுக்கும் பிரயோஜனம், உங்களுக்கும் பிரயோஜனம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த இரவு ஜெபத்தை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. உங்கள் நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இணைந்திருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் வேலைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் வருமானங்களை ஆசீர்வதிங்க. அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல கல்வி அறிவையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுத்து கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. இந்த கொள்ளை நோய்கள் பரவுகிற காலங்களிலே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே பத்திரமாய் தேவன் பாதுகாத்து வாதை அணுகாதபடி ஆண்டவரே பாதுகாத்து நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் அனைவரோடும் வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.